தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். விஜய் இன் ஸ்டேஜ். ராசாத்தி தண்ணி கொண்டா நான் யாரும் எடிட் பண்ணலையா? யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புலங்கினத புலங்காத மாதிரிதான் பேசுவீங்க. நீ எல்லாத்துலயும் முட்டை மார்க் வாங்கியிருக்க. இதுல நான் வந்து சைன் போடணுமா உனக்கு? எப்படி சைன் போட முடியும்? நானு இப்ப ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 6 மாசம் டைம் கொடுமா. 6 மாசம் எப்படி டைம் தர முடியும்? 6 மாசம் டைம் கொடுக்கறதுக்குள்ள எப்படி அது உனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டம் வந்துருது, குவார்டர்லி வந்துருது? எப்படி நீ வந்து மார்க் எடுப்ப? நீ 6 மாசம் எப்படி நீ தைரியமா நீ டைம் கேட்ப நீ என்கிட்ட? அதான் இந்த ரீல்ஸ் குட்டி சவரெல்லாம் பாக்காதீங்கன்னா சொல் பேச்ச கேட்காத அந்த ரீல்ஸை பார்த்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மோசமா போற விஷயத்தை எடுத்துட்டு இப்போ 6 மாசம் டைம் கேட்கறப்ப எடுத்துட்டு போ. புரியறவங்களுக்கு புரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி எவ்வளோ பெரிய விஜய் ரசிகராக இருந்தேன்னா இன்னைக்கு அவரோட ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்காக மாறினன்ற காரணங்களை நான் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் இந்த ராவண மமண்டா பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தோல் மேலே ஏறி நின்று ஆடுறான் பார்த்தீங்களா, அவனும் நான் தான். இந்த லியோ படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் போய் மைக்கை பிடிச்சி கத்துறவனும் நான் தான். ஆனால் எப்போ இருந்து எனக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்துச்சுன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்ட இடத்துலலாம் போய் இவங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. எனக்கு அங்கேருந்து தான் முரண்பாடே ஆரம்பிச்சுது. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு டிவிகே கோஷம் போட்டிருக்காங்க. அது போக வேளாங்கண்ணி சர்ச்சு, சித்திரை திருவிழா அப்படின்னு வழிபாடு இடங்கள்னு கூட பார்க்காம ஒரு இங்கிதமே இல்லாமல் நடந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்தும் ஒரு கூட்டத்தோட தலைவர் அமைதியாக இருக்காருன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். ரெண்டாவது காரணம், முன்னாடிலாம் உச்ச நட்சத்திரமா இருக்கும்போதே பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் போய் நேரில் சந்திப்பார். அதனால நான் கூட அவரோட அரசியல் வருகைக்காக அவளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அரசியலுக்கு வந்தோடனே அவரை பார்க்க வந்த கூட்டம் அவர் கண்ணு முன்னாடியே உயிரை விட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்தை போய் இவர் நேரில் பார்க்கவே இல்லை. அவங்க யாரோலாம் கிடையாது, என்னை மாதிரி ஒரு சக ரசிகர்கள் தான். மேபி அன்னைக்கு நான் போயிருந்தா கூட எனக்கு கூட அந்த நிலைமை வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி இதை கடந்து போக முடியும்? இதுல இருந்தால் நான் இன்னும் தீவிரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சேன்னு நான் சொல்லுவேன். இப்போ 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கொள்கை தலைவர்களெல்லாம் வச்சு சமூக நீதி காவலர்னு என்னைய நம்ப வச்சார். ஆனால் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சமூக பிரச்சனைக்கும் வாயவே திறக்கலை. சரி, அதான் பிடிக்கலன்ட்டு எல்லாம் போடா, டிவிகே பற்றி நீ யார் பேசுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டேய், டிவிகேக்கு முன்னாடியே எனக்கு எங்கள் அண்ணனை தெரியும்டா. சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணன்னு சொல்லி பழகிட்டேன். என்ன பண்ணுறது? எப்படி எங்கள் அண்ணன் நல்லது பண்ணால் அது பாராட்டுறது என் கடமையும், அதே மாதிரி அவர் தவறான வழியில் போனால் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது என் உரிமை. இன்னும் சொல்லணும்னா, I don't want him to fail. I just want him to do better. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மாற்றம்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு மாறிடுங்க. நல்லது. நன்றி, வணக்கம்.